ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 111 புணர்ச்சி மகிழ்தல் 1106வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். உருதோறும் உயிர் தளிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் என்றன தோள். உருதோறும் உயிர் தளிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் என்றன தோள். உருதோறும் உயிர் தளிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் என்றன தோள். அமிழ்து காதலினுடைய மனைவியினுடைய தோள், தோளை சுற்றி இருக்கின்ற மார்பு பகுதி, தோளுக்கு அருகில் இருக்கின்ற மார்பு பகுதி அமிழ்தினும் இனிய சுவை தரக்கூடியது, இன்பத்தை தரக்கூடியது. மழைதான் நம் உயிரை காப்பாற்றுகிறது. அதைப்போல தாயினுடைய அமுது திருமுலைப்பால் நம் உயிரை வளர்க்கிறது, குழந்தையினுடைய உயிரை வளர்க்கிறது. அதைப்போலவே தலைவியினுடைய அல்லது காதலியினுடைய அவள் உடல் மீது நாம் நெருங்கி பழகி உடல் உறவு கொள்ளும்போது அவளுடைய மார்பு பகுதியிலிருந்து சுரக்கின்ற அமிர்தம் இருக்கிறதே, அது உயிரை வளர்க்கிறது என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அது எப்படி வளர்க்கும்? இன்பத்தை அதிகப்படுத்தும். அதனால் உயிர் செழிக்கும். எப்படி ஒரு செடி கொடி தாவரம் புதியதாக நீண்ட நாள் மழை பெய்யாமல் திடீரென்று ஒரு மழை பெய்தால் அதனுடைய இலைகளும் தழைகளும் எப்படி பச்சை பசேல் என்று சிரிக்குமோ, செழிப்பாக இருக்குமோ, நேற்று இருந்ததை விட இன்று மிக செழிப்பாக இருக்கும். ஏன்? அந்த அமிர்தமாகிய மழை பெய்தது. மழையை அமிர்தம் என்று சொன்னார் திருவள்ளுவர். ஏனென்றால் அந்த தாவரங்கள் மரம் செடி கொடியினுடைய உயிர் தளிர்க்கிறது. தளிர்க்கிறது என்றால் செழிப்பாக இருக்கிறது. புத்தம் புதியதாக உணர்வு பெற்று செழிப்பாக பச்சை பசேல் என்று மறுநாள் தோன்றுகிறது. அதை போல ஒருவனுடைய உயிரானது சாதாரண நிலையில் இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய மனைவியோடு அல்லது காதலியோடு உடல் உறவு கொள்ளுகின்ற பொழுது அவனுடைய உயிர் செழிப்பாக இன்பம் அதிகமாக அவனுடைய உயிருக்கு ஏற்பட்டு அந்த உயிரே வளர்வது போன்ற உணர்வு இருக்கும். ஒருவனுக்கு நிச்சயமாகிவிட்டது திருமணம். ஆனால் திருமணம் நடக்காமல் ஓராண்டு காலம் ஆகிவிட்டது. அந்த மணமகளின் நினைவாகவே அவனுடைய உயிர், அவனுடைய உடல் மெலிந்து கொண்டே வந்தது. மருத்துவரிடம் சென்றார்கள். அவர் எல்லாவற்றையும் விசாரித்து சொன்னார், இவனுக்கு உடனே திருமணம் செய்ய வேண்டும். தன்னுடைய காதலியை அல்லது தன்னுடைய வருங்கால மனைவியை நினைத்து நினைத்து அவள் நினைவாகவே இருந்து இழைத்து விட்டிருக்கிறான். உடல் இழைத்து விட்டது, அவன் உயிரும் இழைத்து விட்டது. அந்த உயிர் செழிக்க வேண்டுமென்றால், அந்த உடம்பு செழிக்க வேண்டுமென்றால், வளமாக இருக்க வேண்டுமென்றால், இன்பமாக மகிழ்ச்சியாக அவன் இருக்க வேண்டுமென்றால், அவன் உள்ளம் பூரிப்படைய வேண்டுமென்றால் அவனுக்கு உடனே திருமணத்தை செய்யுங்கள். அவள் மீது அவன் உடம்பு படுகின்ற பொழுதுதான், அவளோடு அவன் உடல் உறவு கொள்ளுகின்ற பொழுதுதான் அவன் உயிர் செழிக்கும், அவன் உடம்பு செழிக்கும். இதுதான் வைத்தியம், வேறு வைத்தியம் கிடையாது. மருந்து மாத்திரை தேவையில்லை, அவள்தான் மருந்து. அவன் யாரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டானோ அவள்தான் இந்த நோய்க்கு அவள்தான் மருந்து. உடனே திருமணம் செய்யுங்கள் என்று சொன்னார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திருவள்ளுவர் சொல்கின்றார், மனைவியினுடைய காதலினுடைய உடல் மீது நாம் சாய்கின்ற பொழுது அவளுடைய மார்பகத்திலிருந்து இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது அமிர்தம் சுரக்கிறது. அந்த அமிர்தத்தை அனுபவிக்கின்ற பொழுது, இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது உயிரே மலர்ச்சி அடைந்து செழிப்பாகிறது, உயிர் செழிப்பாகிறது, ஆனந்தம், பேரானந்தம் ஏற்படுகிறது. தேவர் உலகத்திலும் இப்படிப்பட்ட ஆனந்தம் கிடைக்காது. புத்தேல் உலகத்தும் புலத்தலின் புத்தேல் நாடுண்டோ நிலத்தோடு நீரியேன் தன்னாரகத்து. தேவர் உலகத்தில் கூட இப்படிப்பட்ட இன்பம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த உலகத்தில் இந்த மனைவியிடத்தில் கிடைக்கின்ற இன்பத்தை போல எந்த இன்பமும் கிடையாது. இந்த இன்பத்திற்கு இணையான இன்பம் இந்த உலகத்திலும் இல்லை, அந்த உலகத்திலும் இல்லை என்று திருவள்ளுவர் சொல்வார். ஆகையினாலே
அமிர்தத்தை காதலினுடைய உடம்பிலே இருந்து அமிர்தம் இருக்கிறது. அந்த அமிர்தத்தை சாப்பிட்டால் அவன் உடல் உயிர் தளிர்க்கிறது, உடலும் தளிர்க்கிறது, செழிப்பாகிறது, உள்ளமும் உயிரும் செழிப்பாகிறது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். ஆகையினாலே உடல் செழிப்பாக உயிர் நீண்ட நாள் வாழ வேண்டுமென்றால் திருமண உறவு மிக செழிப்பாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.